வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை தரிசிக்க சென்று கொண்டிருக்கின்றோம். கோபுரம் தெரிகின்றது பாருங்கள். திருச்சியில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் காவிரி ஆற்றின் கரையில் உள்ள ஒரு மிகச்சிறந்த வைணவ தலம் ஆகும். இது 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கோவில் 7 பிரகாரங்களை கொண்டுள்ளது. பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இக்கோயில் மூலவர் ரங்கநாதர் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ளார். இக்கோயிலில் மூலவர் ரங்கநாதர் பள்ளி கொண்ட பெருமாள், தாயார் ரங்கநாயகி தாயார். இங்குள்ள தீர்த்தம் காவிரி ஆறு. இங்கு வைகுண்ட ஏகாதசி திருவிழா மிகவும் புகழ்பெற்றது. முதலில் இந்த கோயிலில் செல்பவர்களுக்கு மிகவும் வியப்பை தரும் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில் இது. இங்கு கம்பீரமான 21 கோபுரங்கள் உள்ளன. இந்த கோவிலை சுற்றி அரண் போன்ற பெரிய சுற்றுச்சுவர்கள் உள்ளன. இந்த கோவில் சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர அரசர்கள் மற்றும் மதுரை நாயக்கர்களின் ஆட்சியில் பல்வேறு மாற்றங்களை சந்தித்தது. 12 ஆழ்வார்களால் பாடப்பெற்ற மிக சிறப்பு பெற்ற ஸ்தலமாகும். இங்கு 52 உப சன்னதிகளும் இருக்கின்றன. மேலும் ஓம் என்னும் பிரணவ வடிவிலான தங்க விமானம் உள்ளது. இந்த கோவில் 156 ஏக்கர் பரப்பளவு உள்ள மிக பெரிய கோயிலாகும். இங்கு அதிகாலை விஸ்வரூப தரிசனம் சிறப்பானது என்றும் சொல்லப்படுகின்றது. கிழக்கு கோபுரம் வழியாக நுழைந்து கருடாழ்வார் மற்றும் சக்கரத்தாழ்வாரை வணங்கிய பின் ரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகி தாயார் சன்னதி தரிசனம் செய்வது சிறப்பு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தோமேயானால் சுக்கிரதோஷம், திருமணத்தடை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கிடைக்கும். இந்த தலத்திற்கு வந்து ரங்கா ரங்கா என பிரார்த்தனை செய்வது சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து அருளும் என்று நம்பப்படுகின்றது. இதன் ராஜகோபுரம் சுமார் 73 மீட்டர் 240 அடி உயரம் கொண்டது. 2017ஆம் ஆண்டில் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்புக்காக யுனெஸ்கோ விருதை பெற்ற தமிழ்நாட்டின் முதல் கோயில் இதுவே ஆகும். இந்த கோவிலில் கரும் கல்லினால் மிக அழகான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. யானை உருவங்கள், இது போன்று பல சிற்பங்கள் நம்மை கவர்கின்றன. வருடத்தில் நிறைய நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறும். இந்த திருவிழா காலங்களில் சுவாமி வீதிகளில் உலா புறப்பாடு நடைபெறும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஜாதகம் பார்க்கவும் எழுதவும் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.